Hi மக்களே, welcome back to our channel. வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் வந்து சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து வெளி ரேட்டை விட பார்க்கும்போது இங்கே சீப்பாக இருக்குது. இல்லை, நம்மளுக்கு ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லி பண்ணது. செம்மையா இருக்கு ஸ்மெல்லுமே, அந்த மசாலா ஸ்மெல் அப்படியே ஆளை தூக்குது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிடலாம். நம்ம முதல் முறையா பிரேசிலுக்கே வந்து சாப்பிட போறோம் லஞ்சு. உடனே வந்து நீங்க யோசிச்சிருப்பீங்க, பிரேசிலுக்கு போயிட்டேன். நான் பிரேசில்ன்ற உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். பிரேசில் உணவகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கலெக்டர் நகர்ல செரீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே லொக்கேட் ஆகிருக்கு. இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இந்த இடத்துல வந்து 59 rupeesக்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறாங்களாம். அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்கறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். நீங்க மட்டன் குழம்புலாம் கொடுக்குறாங்களாம். அதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம், சைட் டிஷஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அதே மாதிரி கம்மி ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சைட் டிஷ் வந்து ஸ்டார்ட் பண்றது 20 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 20 ரூபாய்க்கு முட்டை தராங்க, 40 ரூபாய்க்கு சிக்கன் கிரேவி, 60 ரூபாய்க்கு வந்து எறா தொக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே ரேட்டுக்கு தான் ஸ்குவிட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 மீல் வந்து ஃபிஷ் ஃப்ரை 30 ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க. இந்த இவ்வளோ வெரைட்டிஸ் இதுவும் பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும்னு ஒரே அப்படியே நாக்குல எச்சு ஊறுதுங்க. நானும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? பேர் மணி. ஓகே, நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா? டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு, ரெகுலராக சாப்பிட்றோம். மற்ற இடத்த விட கம்பேர் பண்ணும் போது இங்கே மட்டன் குழம்பு நல்லா இருக்கு, மீன் குழம்பு நல்லா இருக்கு. அவரோட பார்த்தீங்கன்னா 2 மீன் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து 60 ரூபா சீப்பாக தான் இருக்குது. வெளியே 100 ரூபா கிடைக்குது, இங்கே கம்மியாக தான் இருக்குது. வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் வந்து சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து வெளி ரேட்டை விட பார்க்கும்போது இங்கே சீப்பாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. சீப்பனோட பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே சாப்பாடு குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு. முட்டைலாம் வெறும் 20 ரூபா தான். பார்த்தீங்கன்னா பீஃப் போட்டிருக்காங்க, பீஃப்ல 60 ரூபா தான். வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா 100 ரூபா இருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து சாப்பிடுங்க. வந்து இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, அந்த டேஸ்ட் வந்து ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா இல்ல வீட்ல? இல்ல நம்ம நார்மலா வீட்டுல எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் நமக்கு டேஸ்டா இருக்கு. பட் மற்றபடி வேற எதுவும் இல்லை. ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். ஒரு 100 ரூபா, ஒரு 100 ரூபா இருந்தா நம்ம எல்லாமே இங்க சாப்பிடலாம். ஓகே, சைட் டிஷோட ஒரு 100 ரூபா எல்லாமே சாப்பிடலாம். ஏறாலாம் 60 ரூபா தான். சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் தான். சாப்பிட்டு நீ எவ்வளவு வேணா திருப்பியும் சாப்பிட்டு வாங்கிக்கலாம். நம்ம ஒரு நார்மலா கஷ்டப்படுறவங்க கூட வந்து சாப்பிட்டு போகலாம். ஒரு 60 ரூபா வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு நல்லா இருக்கு. எல்லாமே எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் ராகுல். எவ்வளவு நாளா ப்ரோ இங்க சாப்பிட்டு இருக்கீங்க? இங்க வந்து வேலை செய்ய வந்ததுலேருந்து இங்க தான் சாப்பிட்டு இருக்கேன். டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? டேஸ்ட் எல்லாம் இங்க வந்து லோவஸ்ட் காஸ்ட்ல நல்ல டேஸ்டியா வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்குது. இங்க நிறைய ஷாப் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா? இதுல என்னன்னா, மற்ற இடத்துல போட்டின்னு சொல்லிட்டு நார்மலா குழம்பு பண்ணிட்டு வச்சுருவாங்க. இங்க என்னன்னா மட்டன் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா? மட்டன் தான் பிடிக்கும். மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு பிடிக்கும். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? சீனு மேடம். இவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ரெகுலரா இங்க தான் மேடம் வரும். மதியானத்துல இந்த சைடு வேலைனா இங்க டேஸ்ட் எப்படிலாம் இருக்கும் ப்ரோ? எதுவுமே குறை சொல்ற மாதிரி இருக்காது மேடம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். பிரைஸ் எல்லாம் நார்மல் பிரைஸ் தான் மேடம். வெளியில நம்ம சாப்பிடுறதுக்கும் இங்க சாப்பிடுறதுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. வெளியில நம்ம நார்மலா சாப்பிட்டாலே எப்படி பார்த்தாலும் 100 ரூபாய் ஆயிடும். நீங்க முட்டை அது போல சாப்பிட்டாலும் 90 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் வந்துடும். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் பாலா. ஓகே, உங்க கடையோட பேர் என்ன? பிரேசில். பிரேசில் உணவகம். ஓகே, பிரேசில்ன்ற பேரு யார் வச்சாங்க? ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், அதனால ஓகே, அதனால நீங்க வச்ச பேரு தான். ஓகே, இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6 மந்த்தா பண்ணிட்டு இருக்கேன். 6 months-ஆ லஞ்ச் டின்னர் ரெண்டுமே 6 மந்த் பண்ணிருக்கீங்க. ஓகே, லஞ்ச்ல உங்களுக்கு கிட்ட என்னெல்லாம் கிடைக்கும்? லஞ்ச்ல பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறோம் 59 ரூபாய்க்கு. வேற பாத்தீங்கன்னா பீஃப் வந்து 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேற பாத்தீங்கன்னா சிக்கன் 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கடம்பா இருக்கு, எறா இருக்கு, ரெண்டுமே 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். முட்டை தொக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆம்லெட் இருக்கு. ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு 2 பீஸ் கொடுப்பீங்க? ஆமா, ஃபிஷ் வந்து 30 ரூபாய்க்கு 2 பீஸ் இருக்கு. பெரிய ஃபிஷ்னா 30 ரூபாய்க்கு கொடுப்போம். ஓகே, சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா, சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையோட லொகேஷன் எங்க கரெக்டா வந்து?
கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம முகப்பேர் ரோட்ல செரீன் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல. டைமிங் வந்து லஞ்ச் என்ன டைமிங்ல இருந்து? லஞ்ச் வந்து 12 to 4:30 வரைக்கும். அதுக்கப்புறம் டின்னர் வந்து என்னெல்லாம் கிடைக்கும்? டின்னர் என்ன டைமிங்? டின்னர் வந்து 6:30 ஆகும். இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ சைட் டிஷ் பாத்தீங்கன்னா பீஃப் தவா இருக்கும், சில்லி சிக்கன், சில்லி பீஃப் நம்மளோட ஃபேமஸ் இருக்கு, வேற பெப்பர் சிக்கன் இருக்கு, செட்டிநாடு சிக்கன் இருக்கு. இந்த கடை ஓபன் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. முன்னாடி சும்மா பண்ணிட்டு இருந்தோம் பிசினஸ் மாதிரி, சரி பண்ணலாம், கடை ரன் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நீங்க ஃபுட்டியா இல்ல எதுக்கு எப்படி வந்து யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்களா? ஏன்னா உங்களுக்கு இல்ல நம்மளுக்கு ஃபுட் வந்து நல்ல ஃபுட் கொடுக்கணும், சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லி பண்ணோம். ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. உங்க சாப்பாடு கொடுக்குற வந்து உருளைக்கிழங்கு மசாலா, சிக்கன் கிரேவி, இது வந்து ப்ரான் கிரேவி, முட்டை கிரேவி, அப்புறம் இது ஸ்குவிட் கிரேவி, அப்புறம் 2 மீன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சமா நான் மீன் குழம்பு ஊத்திட்டு வந்திருக்கேன். நீங்க செம்ம ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போட்டி வத்தல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தனியா தான் நம்ம ட்ரை பண்ணோம், அப்பதான் டேஸ்ட் தெரியும். அப்படியே செம்மையா இருக்கு ஸ்மெல்லுமே. அந்த மசாலா ஸ்மெல் அப்படியே ஆளை தூக்குது. அது பரோட்டா கொடுக்கு அந்த சால்னா டேஸ்ட்ல இருக்கும். நாங்க கொஞ்சம் திக்கா கொடுத்துருக்காங்க, தேங்காய்லாம் அரைச்சி விட்டு. மட்டனோட ஃபிளேவர் சூப்பரா இறங்கி இருக்குங்க, செம்மையா இருக்கு. மட்டன் குழம்பு கூட வந்து பீஸ் இல்லாத காரணத்தினால நான் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட போறேன். சிக்கன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, அப்படியே சாஃப்டா பஞ்சு மாதிரி குக்கா இருக்கு. சிக்கன் கிரேவியும் செம்மையா இருக்குங்க. அந்த சோம்பு, இஞ்சி, பூண்டு இந்த ஃபிளேவரோட வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி போட்டிருக்காங்க. அதனால ஃபிளேவர் வைஸ் செம்மையா இருக்கு. ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல சிக்கன் கிரேவி இருக்கு. ஃபிளேவர்ஃபுல்லா அந்த மிளகு, சோம்பு இதெல்லாம் அரைச்சு போடுவாங்க செட்டிநாடு கிரேவில, அதே மாதிரிதான் இருக்கு. மட்டன் குழம்புமே மஸ்ட் ட்ரைங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு பரோட்டா கொடுக்குற அதே மாதிரிதான் குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. அவங்க அரைச்சி போடுற அந்த மசாலாலதான் அந்த டேஸ்டே இருக்குங்க. சூப்பரா ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. இந்த மட்டன் குழம்புக்கு தனியா டேஸ்டா, அந்த கிரேவி ஒரு தனி டேஸ்டா இருக்கு. அதான் நான் சொன்னேன், செட்டிநாடு ஃபிளேவர்ல இருக்கு. இது வந்து அந்த பரோட்டா கொடுக்குற சால்னா டேஸ்ட்ல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரான் கிரேவி. இந்த ப்ரான் தொக்கோட ஒரு எறாவோட சாப்பிடலாம். இருக்கு. ப்ரான் வந்து நல்லா சாஃப்டா குக் பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு. அந்த ப்ரான் பவுச்சி ஸ்மெல்லாம் அடிக்கல. ப்ரானுமே வந்து ரொம்ப ஓவரா குக் ஆயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லைங்க. எப்படி நல்லா சாஃப்டா இருக்கு ப்ரானு, செம்மையா இருக்கு. எதுவுமே குறை சொல்ல முடியல மக்களே. என்னடா இது, இல்ல வேற ஒரு கமெண்ட், நீ 5 ரூபாய்க்கு நடிக்கிறது, நான் 5 லட்சத்துக்கு நடிக்கிறீங்க அப்படின்னு. யார் நான் தானே காசு கொடுத்து சாப்பிட்டு போறேன், எனக்கு யாரு கொடுக்குறாங்க? முட்டைக்குமே ஒரு தொக்கு கொடுத்துருக்காங்க, தக்காளி தொக்கு மாதிரி. எங்க கிட்ட வந்து தொக்கு தாங்க ஹைலைட்டு. ஒன்னொரு தொக்குக்குமே ஒரு ஃபிளேவர் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தனித்தனியா நான் சாப்பிட்டு பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஃபிளேவர் டிஃப்ரெண்டா இருந்தது. முட்டையோட சாப்பிடலாம். அடுத்து நான் எந்த குழம்புக்குமே போக மாட்டேன், இந்த கிரேவியே போட்டு சாப்பிட்டுவோம் போல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. முட்டையிலுமே நல்லா அந்த தக்காளி தொக்குல போட்டு பண்ணிருக்காங்க, அப்படியே பாலெல்லாம் ஊறி சூப்பரா இருக்கு. இந்த முட்டையை வந்து அந்த தக்காளி தொக்கு கிரேவியோட சாப்பிடலாம். ஏன்னா ரைஸ் என்னால கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த கிரேவி உங்களுக்கு சாப்பிட்டே சொல்றேன். என்னடா சொல்றது, எல்லாமே சூப்பரா இருக்கு. முட்டையில வந்து நல்லா காரம் இறங்கி அந்த முட்டையோட கலரே மாறிடுச்சு, சூப்பரா இருக்கு. அடுத்ததா வந்து ஸ்குவிட் தான் வந்து பாக்கி இருக்கு, அந்த கிரேவியோட ஸ்குவிட் சாப்பிடலாம். ஸ்குவிட்டுமே சூப்பரா இருக்குங்க, நல்லா குக் பண்ணிருக்காங்க, சாஃப்டா இருக்கு ஸ்குவிட். அதே மாதிரி எல்லாத்துலயுமே அந்த சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபிளேவர் வைஸ் செம்மையா இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் டிஃப்ரெண்ட் ஃபிளேவரா கொடுத்துட்டு இருக்காங்க. கிரேவி தாங்க இவங்க கிட்ட ஹைலைட்டு. ரொம்ப காரசாரமும் சூப்பரா இருக்கு. கோல்டா இருக்கிறதுனால கொஞ்சம் ரசம் ஊத்திட்டு வந்திருக்கேன், ஃபினிஷிங் டச்சா. அது கூட அந்த உருளைக்கிழங்கு, போட்டி இதெல்லாம் சாப்பிடவே இல்லை, அதோட சாப்பிடலாம். என்ன சொல்றது, எனக்கு இதுல என்ன ஃபிளேவர் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெருங்காயத்தோட ஃபிளேவர் தான் செம்ம தூக்கலா இருக்கு ரசத்துல. அப்படியே அந்த மூக்கு அடைச்சிருந்தாலும் அந்த அடைப்பையும் தாண்டி ஒரு ஃபிளேவர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருங்காயத்தோட ஸ்மெல் தான். நல்ல தக்காளி ரசம் வருது, அப்படியே பூண்டெல்லாம் தட்டி போட்டு மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து தட்டி போட்டிருக்காங்க. ஃபிளேவர் வைஸ் செம்மையா இருக்கு. நான் டேஸ்ட்லயுமே எனக்கு இந்த பெருங்காயத்தோட ஃபிளேவர் தான் தூக்கலா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மெல்லிலேயே வந்து ரசத்தை கண்டிப்பா சாப்பிடணுங்க அப்படின்னு எல்லாருக்கும் தோணும், அந்த அளவுக்கு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே
பர்ஃபெக்டா இருக்குங்க. நான் வந்து ஓவரா உப்புலாம் அதிகமா சாப்பிட மாட்டேன், எனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த கடையில ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரமா இருக்கு. கிரேவில இருந்து, மீன் குழம்புல இருந்து, அந்த மட்டன் குழம்புல இருந்து எல்லாமே செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மட்டன் குழம்பு தான் ஹைலைட்டா இருந்துச்சுங்க. மட்டன் குழம்பு பிரான் தொக்கு வேற லெவல். பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு புடி புடிச்சிட்டு வந்துட்டேன். எல்லாமே செம்மையா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது சிக்கன் கிரேவி, எறா கிரேவினா சான்ஸே இல்லைங்க, அல்டிமேட்டா இருந்துச்சு. கிரேவியுமே பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி டேஸ்ட்டுங்க, வேற லெவல். அந்த மாஸ்டர் வந்து மாஸ்டர் பண்ணிட்டாரு. எல்லாமே வந்து ஒரு தரமா இருந்துச்சுங்க. ஒருத்தலயும் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல இருந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. காரணம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எல்லாமே கிருஷ்ணா பிராண்ட்ல ரைஸ் யூஸ் பண்றாங்க. அந்த ரைஸை வந்து வடிக்கிற விதம் எல்லாமே வெறவரியா அப்படியே அந்த குழம்பு கிரேவி எல்லாத்துலயும் மெர்ஜ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அந்த ரைஸோட குவாலிட்டி, அவங்க குக் பண்ண விதம் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நல்லா குக் ஆயிருந்தது. பட் வந்து நல்லா அந்த ஒரு இது முன்னாடி எடுத்துட்டாங்க. அப்படியே வெறவரியா செம்மையா இருந்துச்சுங்க. எனக்கு அந்த குவாலிட்டி, டேஸ்ட், குவான்டிட்டி எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். செம்மையா இருந்துச்சு. வேற என்ன சொல்றது, எப்போ சொல்ற மாதிரிதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.